அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஏசிபிசியில் 00 20 80 53 01 05 87 07 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பிசியில் 20 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 120 ரிசல்ட்டு நான் 123 அப்படின்னு கொடுத்தேன். மொத்தம் நம்ம எடுத்த கணிப்பு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற விஷயங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நாளைக்குரிய கெஸிங் எப்படி இருக்க போது, எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 123 அப்படின்னு நான் கொடுத்ததுக்கு 120 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஏபிஏசிபிஸில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து 9க்கு 1 1க்கு 2 9க்கு 0 நான் 9க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன் அப்படின்னா பெண்டிங் நம்பரில் நம்மளுக்கு வந்து 9க்கு 3 அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதனால் நான் பெண்டிங் நம்பரில் அந்த நம்பர் எடுத்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா 9க்கு 0 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டான். நான் 3 எதிர்பார்த்தேன். நான் வந்து அவன் எடுத்தது வந்து 0. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. சரி, திரும்ப இந்த விஷயத்தை நம்ம ரொட்டீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் பிசியில் இன்னும் 10 வர வேண்டியது இருக்குது. பிசியில் நிலுவையில் இருக்கிறதுல வந்து பிசியில் வந்து 10 வரணும். சரியா? அதனால் நான் இப்போ கொடுக்குறதுல என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் நான் வந்து ஏபிஎஸ்சிபிசியில் ஃபஸ்ட்டு 10 நோட் பண்ணிங்க. சரியா? 10 நோட் பண்ணிங்க. ஏன்னா வந்து 20க்கு 10 கண்டிப்பாக வரலாம். சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் திரும்ப நம்ம கணக்கெடுத்தால் 124 211 122 இன்னைக்கு பார்த்திங்கன்னா 120 330 120 460 00. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, சரி இந்த இடத்துல 120 இருக்குது, இந்த 120 இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 460ன்னு வைப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வராது, கண்டிப்பாக வராது. அது மாதிரி தான் அவன் வந்து நிறைய ஈஸியாகவே எடுத்து கொடுத்துடலாமே, வராது, அந்தளவுக்கு வராது. சரிங்களா? அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏபிஎஸ்சிபிசி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 12 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 120. இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா 9க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 4 7க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 7 கூட வரலாம். அப்படிங்கும்போது 47 அப்படிங்கிறதும் ஏபிஎஸ்சிபிஸில் கணக்காக வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி 20 30 40 50 60 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் 10 வரணும். கண்டிப்பாக பிசியில் 10 வரணும். ஆனால் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அப்படி கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 120 அப்படிங்கும்போது ஒருவேளை நான் இந்த இடத்துக்கு இப்போ வந்து டார்கெட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த ஒரு இடத்த நோட் பண்ணிக்குவோம். சரியா? இந்த ஒரு இடத்த நோட் பண்ணிக்குவோம். இதில் என்ன ரிசல்ட் இருக்குது? 919 அதுக்கு வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 133 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது 133 909 897 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 897 இன்றைக்கி என்னோடய இதில் கணிப்பில் இருந்தது தான். இருந்தாலும் 120 அப்படின்னு நினச்சிட்டான்ல. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒருவேளை இன்றைக்கி எப்படி ரம்மி அடித்தானோ அதே மாதிரி நாளைக்கும் திரும்பி ரம்மி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் எந்த மாதிரி அடிப்பான் தெரியுங்களா? 6 7 8 7 8 9 அப்படி இல்லைன்னா 9 8 7 இப்படி திரும்பி அடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 12 அப்படிங்கும்போது 1க்கு 9 2க்கு 7 அப்படி சொல்லிட்டு 97 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் வரலாம். ஸோ இந்த 97ஐயும் உங்களோட கணக்கில் வச்சுங்க. சரியா? இங்கே தான் 97 இருக்குது, திரும்பி எப்படி 97 வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 120 இன்றைக்கி வந்த ரிசல்ட் எதிர்பார்த்தோமா? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கி 120ன்னு வைப்பான்ட்டு?
இங்கே இருக்கிற அப்படியே நம்பரை தூக்கி இங்கே 120 கொண்டு வந்துட்டான். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது, 1க்கு 7, 2க்கு 8, 1க்கு 1. சரி, என்னன்னா 120க்கு 781 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஆனால் கொண்டு வருவானா நாளைக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி சொல்கிறேன், வேறு ஒன்று. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 12க்கு 80, 12க்கு 46. சரியா? 12க்கு 80, 12க்கு 46 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 21க்கு 15, 12க்கு 71 அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து 12க்கு 46, 12க்கு 80, 12க்கு 71 அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை 61 வந்தாலும் வரலாம். எப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 12 அப்படிங்கும்போது 1க்கு 6, 2க்கு 2 அப்படிங்கிற மாதிரி 62 அப்படிங்கிறது ஒரு கணக்கு வருது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா? 62. ஸோ இதே மாதிரி 10 வரணும். 10 அப்படி இல்லைன்னா ஒரு வேளை இவன் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா 50 கொண்டு வரணும். கண்டிப்பாக பிசியில் வந்து 50 கொண்டு வரணும். அப்படிங்கும்போது 50 ஒரு செட்டை எடுத்துக்கிறேன். சரியா? சப்போஸ் இவன் ரேண்டமாக ஒரு மிஷின் நம்பர் இல்லாமல் இல்லை ரேண்டமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஒருவேளை நான் இன்றைக்கி ஃபாலோஅப் நம்பராக கொடுத்ததில் நான் இன்றைக்கி என்ன கொடுத்தேன்னா 500. நான் இன்றைக்கி கொடுத்த நம்பர் என்ன தெரியுங்களா? 500 005 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 120 அப்படிங்கும்போது ஒரு வேளை 1க்கு 0, 2க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம். அப்போ நான் வந்து 00வும் ஒரு கணக்காக எடுத்துக்கிறேன். ஸோ இதுபடி கணக்கு எடுத்துக்கும்போது நான் வந்து 00வும் கணக்கில் எடுத்துக்கிறேன். சரியா? இதையும் கணக்கு எடுத்து மொத்தம் இதோடு சேர்த்து நான் மொத்தம் 6 செட்டோடு நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஆல் போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0, 7. அப்படி இந்த 0, 7 மிஸ் ஆனால் 5. அவ்வளோதான். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு வாய்ப்பு இருக்குது, 7க்கு வாய்ப்பு இருக்குது, 5க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? இந்த இடத்துல 7 இருக்குது, எதுக்காண்டி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, 120 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 7 இருந்தாலும் பவரில் வருது, 2க்கு 7 இருந்தாலும் பவரில் வருது, 0க்கு 0 இறங்கினாலும் சரி, இல்லை 2க்கு 5 இறங்கினாலும் சரி, எப்படி எங்கே சுற்றி வந்தாலும் 075 ஆல் போர்டில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இந்த நம்பர் கொடுக்குறேன். சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 10, 47, 97, 62, 50, 00. இது என்னோடய கணக்கில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், 10, 47, 97, 62, 50, 00. இது நாளைக்கு ஏபிஎஸ்சிபிசியில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வீடியோவில் கொடுக்குறது என்னென்னா, ஏபிசியில் நாளைக்கு நம்ம ரெகுலராக போடுற வீடியோவில் ஏபிசி எப்படி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி கொடுத்த மாதிரியே நாளைக்கு கொடுப்போம். அதனால் ஏபிசி நாளைக்கு வரும். இப்போ ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு கொடுத்துட்டேன். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இதுதான் நான் கொடுக்குறது. இதில் தாண்டி இதுலேயும் தாண்டிடுச்சு வேறு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா 123, 919, 120 அப்படின்னு வச்சதுனால டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டபுள்ஸ் வைக்கல அப்படிங்கிறன்னா 1க்கு 4, அதே மாதிரி 2க்கு 5, இந்த 45 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இதை தாண்டி வேறு எதுவும் அந்தளவுக்கு தெரியல. நிறையாவும் போட்டு அடித்து நவுத்தி ஒரு 15 செட்டு 20 செட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இதான் விஷயம். பார்த்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சல்பக வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். திரும்பி அடுத்தபடியாக நாளைக்கு 11 மணி, அதிகபட்சம் 10 to 11க்குள்ளே ஏபிசி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை.
மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.